அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே அம்னோ மற்றும் பாஸ் கட்சி இடையிலான பழைய முரண்பாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மலாய் ஒற்றுமைக்காக மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அம்னோ இளைஞர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீண்ட கால அரசியல் எதிரியான டிஏபி உடன் அம்னோ இணைந்து செயல்பட முடிகிற போது முஸ்லிம் சகோதர கட்சியான பாஸ் கட்சியுடன் ஏன் இணைந்து செயல்பட முடியாது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் முன்னே செல்ல முடியாது என்று குறிப்பிட்ட அவர், அகம்பாவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அம்னோவை மேலும் உயர்த்த வேண்டும் என்று கூறினார். இந்த ஆண்டில் ஹிம்புனான் தகாட் உம்மா என்ற பெயரில் மலாய் அரசியல் கட்சிகள், மலாய் அமைப்புகள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்கும் பெரும் மாநாடு நடத்தப்படும் என்று அவர் அறிவித்தார். இது வெறுப்பு அரசியல் அல்ல, விழிப்புணர்வு நிகழ்வு என்று அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் அம்னோவுக்குள் ஒற்றுமை ஏற்பட இடைநிறுத்தப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட உறுப்பினர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி முன்வர வேண்டும் என்றும் அக்மால் கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் அம்னோ தனது அரசியல் நிலை குறித்து உண்மையை உணர வேண்டும் என்றும், எல்லாம் சரியாகத்தான் உள்ளது என்ற மறுப்பு மனநிலையை விட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் கம்போங் ஓலா லெம்பிட் பந்திங்கில் உள்ள ஒரு தொழில்துறை பகுதியில் 4 தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இரவு 10:03 மணிக்கு தீ விபத்து குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் அடங்கிய 69 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 1:11 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும், பின்னர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் 3 எரிந்த உடல்களை கண்டுபிடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 தொழிற்சாலைகள் முற்றிலுமாக எரிந்து நாசமானதாகவும், மற்ற 2 தொழிற்சாலைகள் முறையே 5 விழுக்காடு மற்றும் 1 விழுக்காடு சேதம் அடைந்ததாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது அக்மால் சலே அடுத்த வாரம் முதல் மலாக்காவின் கிராமப்புற மேம்பாடு, விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு நிர்வாக கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இன்று கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அம்னோ இளைஞர் பொதுச்சபை மாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்தும் போது அம்னோ இளைஞர் பிரிவு தலைவருமான அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அம்னோ தலைவர் டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி மற்றும் மலாக்கா முதலமைச்சர் டத்தஸ்ரீ அப்துல் ரவூப் யூசோ ஆகியோருடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று டாக்டர் அக்மால் கூறினார். நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் அடிமட்ட மக்களின் குரலையும் அவர்களின் கவலைகளையும் சுமந்து செல்கிறேன் என்பதை காட்ட அடுத்த வாரம் முதல் நான் நிர்வாக குழு பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று இன்று அறிவிக்க விரும்புகிறேன் என அக்மால் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ விலக வேண்டும் என்ற அவரது அழைப்பை அமாட் ஜாகித் ஹமீடி நிராகரித்ததை அடுத்து அக்மால் தனது தற்போதைய பதவிகளில் இருந்து விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. ராணுவ கொள்முதல் குத்தகைகள் ஊழல் மீதான விசாரணையில் பல நிறுவன கணக்குகளில் வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 44 மில்லியன் ரிங்கிட் ரொக்கம், ஆடம்பர பொருட்கள் மற்றும் நிதிகள் பறிமுதல் செய்யப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் மற்றும் திரங்கானு பெசூட்டில் உள்ள வீடுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் ரொக்கம், தங்க கட்டிகள், நகைகள் மற்றும் கை கடிகாரங்கள் ஆகியவையும் அடங்கும் என்று MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். 4.4 மில்லியன் ரொக்கம், 1.4 மில்லியன் மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயம், 3,60,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு ரேஞ்ச் ரோவர் வாகனம், 2.3 மில்லியன் மதிப்புள்ள 26 கை கடிகாரங்கள், பெரும்பாலும் ரோலக்ஸ் கடிகாரங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக அவர் கூறினார். 2,94,039 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள், 20,000 ரிங்கிட் மதிப்புள்ள 2 வைர மோதிரங்கள், தற்போதைய விலையில் 7 லட்சத்துக்கும் அதிகமான 3.7 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகள், 2.5 மில்லியனுக்கும் அதிகமான 1 கிலோ தங்கம், 1,02,000 ரிங்கிட் மதிப்புள்ள 150 கிராம் எடையுள்ள தங்க பதக்கங்கள் மற்றும் 5,780 ரிங்கிட் மதிப்புள்ள 8.5 கிராம் எடையுள்ள 2 தங்க தினார்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் கூறினார். கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 11.4 மில்லியன் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் 32.5 மில்லியன் மதிப்புள்ள மொத்தம் 75 நிறுவன கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன என்று அவர் MACC தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார்.
கட்டுப்பாட்டை இழந்த 2 லாரிகள் பெந்தோங் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த 3 வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானதில் 5 ஆடவர்கள் காயமடைந்தனர். நேற்று பிற்பகல் 2:40 மணிக்கு விபத்து குறித்து சுங்கச்சாவடி ஊழியர் தகவல் தெரிவித்ததும் மீட்பு பணியாளர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பெந்தோங் மாவட்ட தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. விபத்தின் போது 2 ட்ரெய்லர் லாரிகளிலும் தீ ஏற்பட்டதாகவும் மற்ற வாகனங்களுக்கு தீ பரவாமல் தீயணைப்பு அதிகாரிகள் கட்டுப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் விபத்தில் பாதிக்கப்பட்ட 5 ஓட்டுநர்களும் சிராய்ப்பு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மாலை 4 மணிக்கு நடவடிக்கை முழுமையாக நிறைவுற்றதாகவும் நெடுஞ்சாலை இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறை விசாரித்து வருவதாக பெந்தோங் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு அழைத்து வரப்பட்டு கட்டாய பணியாளர்களாக அடிமையாக வைக்கப்பட்டிருந்த 2 இந்தோனேசிய பணிப்பெண்களை தேசிய குடிநுழைவுத்துறை மீட்டுள்ளது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி காப்பாரில் உள்ள வணிக கடையின் மேல் மாடியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முதல் பெண்ணை மீட்டதாகவும் அவர் வழங்கிய தகவலின்படி ஜனவரி 12ஆம் தேதி புக்கிட் ஜெலுத்தோங்கில் மற்றொரு பெண் மீட்கப்பட்டதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட 45 வயது மற்றும் 54 வயதுடைய இருவரும் பணியாளர்களாக இந்தோனேசியாவில் இருந்து மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் முறையான ஆவணங்கள் ஏதும் இன்றி சுமார் ஓராண்டுக்கும் மேல் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பணியாளர்கள் தரவிறக்க நிறுவனத்தின் மேலாளரான 38 வயது உள்ளூர் பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தாம் வகித்து வந்த மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதை மலாக்கா மாநில டிஏபி முழுமையாக ஏற்பதாக மாநில டிஏபி தலைவர் கூ போ ஆய் தியோங் தெரிவித்துள்ளார். அக்மால் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக ஆற்றிய சேவைக்கு மலாக்கா மாநில டிஏபி கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். டிஏபி கட்சியுடன் அம்னோ கொண்டிருக்கும் ஆட்சி பங்கீட்டையும் ஆதரவையும் அம்னோ மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அம்னோ பாஸ் கட்சியுடன் இணைய வேண்டும் என்றும் அக்மால் வலியுறுத்தியது மட்டுமின்றி மலாக்கா மாநிலத்தின் அரசாங்கத்திலிருந்தும் டிஏபி விலக வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மலாக்கா மாநில டிஏபி கட்சியினர் அக்மாலை கடுமையாக சாடினர். இதன் தொடர்ச்சியாக இன்று அம்னோவின் தேசிய மாநாட்டில் டிஏபி கட்சியுடன் இணைந்து பணியாற்ற தேவை அம்னோவுக்கு இருந்தாலும் தமக்கு அப்படி இல்லை என்பதால் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தாம் விலகுவதாக அக்மால் சலே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அம்னோவின் இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் கட்சியில் மீண்டும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் முறையான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகிறதா என்பதை பொறுத்தது என்று அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமார் ஜாகித் அமீடி தெரிவித்துள்ளார். அது பெறப்படும் விண்ணப்பத்தை பொறுத்தது என்று இன்று 2025 அம்னோ தேசிய மாநாட்டில் சந்தித்த போது ஜாகித் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் கட்சியின் தற்போதைய கூட்டத்தில் முதலில் கலந்து கொண்ட பிறகு கைரி அம்னோவில் மீண்டும் சேரக்கூடும் என்ற ஊகம் குறித்த ஊடகங்களின் கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் கட்சி நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். முன்னதாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அம்னோ பொதுக்கூட்டத்திற்கு திரும்புவது மிகவும் உணர்ச்சிகரமாக இருப்பதாக கைரி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.